30ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவர்கள் உன்னை விசாரிப்பரற்ற சீலோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த வேத பகுதியில நமக்கு இந்த மாபெரும் கர்த்தர் கொடுக்கிற ஒரு வாக்கு தத்தம் என்றால் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தம் என்று சொல்வது உடன்படிக்கை பண்ணுகிறார். இதை நான் நிறைவேற்றுவேன், இதை உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றுவேன், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உடன்படிக்கை என்பது வாக்கு தத்துவம். உங்கள்கிட்ட ஒரு உடன்படிக்கைன்னா 2 பேர் சேர்ந்த ஒரு காரியம், 2 பேர் சேர்ந்து செய்கிற ஒரு உடன்பாடு. கர்த்தர் சொல்லுகிறார், நான் என்ன செய்வேன்னா இதை உனக்கு நான் செய்வேன். உடன்படிக்கையில 2 பேர் கையெழுத்து போடணும். ஒரு திருமண பதிவேட்டில் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை மட்டும் போட்டா பத்தாது, பொண்ணு என்ன செய்யணும், கையெழுத்து போடும். 2 பேர் உடன்படிக்கை செய்கிறான். திருமணங்கள் நடத்தும் போது கணவரிடத்துல சில காரியங்களை கேட்கும் போது அவர் எஸ் சொன்னாதான் அந்த பொண்ணை என்ன செய்ய முடியும், கல்யாணம் பண்ண முடியும். அதுபோல பெண் சில உடன்படிக்கைகளை கேட்கிறோம், சில காரியங்களை அவங்க டிக்ளேர் பண்ணணும், சபை முன்பாக டிக்ளேர் பண்ணணும். அந்த பெண் கணவர் கேட்க, மாப்பிள்ளை கேட்க டிக்ளேர் பண்ணாதான் அந்த டிக்ளரேஷன், அந்த 2 பேரும் உடன்படிக்கை செய்யும் போதுதான் அதை ஏற்றுக்கொள்கிறோம். அந்த அங்கீகாரத்தை தான் பதிவு செய்கிறோம். அதிலே கணவரும் பதிவு செய்ய வேண்டும், மனைவியும் பதிவு செய்ய வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? அப்பதான் ஒருமித்து வாழ முடியும். ஆண்டவர் நம்மோடு விட உடன்படிக்கை செய்கிறார். உடன்படிக்கையில எனக்கு பங்கு இல்லைன்னா அவர் உடன்படிக்கை செய்யறது உண்மை. ஆண்டவரே தாரம் இந்த குழந்தையெல்லாம் கை நீட்டுற மாதிரி கை ஆட்டி ஆட்டி அழுது அப்படி கேட்கிறது, அது குழந்தை பருவம். ஆனால் வளர்ந்த பிள்ளைகள் கவனிக்க, உடன்படிக்கை என்றால் 2 பேருடைய ஒப்பந்தம். கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை கட்டுவேன். அல்லேலூயா. என்னுடைய பங்கு என்ன? நல்ல கவனிங்க. இந்த மாதத்துல ஆரோக்கியமற்ற நிலைகள், ஆரோக்கியம்னா நம்ம முதல்ல எடுத்த உடனே நமக்கு தெரியும் சரீரத்துல ஆரோக்கியம். அல்லேலூயா. சரீர சுகத்தை ஆரோக்கியம் என்று நாம் எடுத்துக்கொள்வோம். வெளிப்படையான நல்ல கவனிங்க, எடுத்த உடனே ஆரோக்கியம் சொன்னாலே சரீர சுகம் என்று எடுத்துக்கொள்வோம். சரீர சுகம், மனதில் சுகம், இருதயத்துல சுகம், ஆவி ஆத்மா சரீரம் சுகம். ஆமென் சொல்லுவோமா? இதுல ரொம்ப முக்கியமாக நாம் பல விஷயங்களை நாம் கவனிக்க போகிறோம். நம்முடைய கர்த்தருடைய பிள்ளைகள் காயங்கள் ஏற்பட்ட பிறகு ஐயோடு கத்துறது வழக்கம். காயம் ஏற்படுறதுக்கு முன்னாலேயே கவனமா இருந்தா இந்த காயம் வராது. சத்தமா சொல்லுவோமா? நம்ம நிறைய விஷயங்கள் அடிபட்ட பிறகுதான் கதறோம், ஆண்டவரே கூப்பிடுறோம். அதெல்லாம் நம்ம கவனிக்க போறோம். இன்னைக்கு நான் உன்னை ஆரோக்கியமாக்குவேன். முதல்ல ஆரோக்கியம் என்பது மனதில் ஏற்படுது. மனதில் ஆரோக்கியம் ஏற்பட்டால் நமக்கு சரீரத்துல சுகம் உண்டாகும். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஆரோக்கியமற்ற நிலைகள் எல்லாம் மாற்றப்படும். சத்தமா சொல்லுவோமா? அல்லேலூயா. காயங்கள்ல வெளிப்படையான காயங்கள் உண்டு, உள்ளான காயங்களும் உண்டு. சரீரத்தில் ஏற்படும் காயங்கள் உண்டு, ஆத்துமாவுல மனதில் ஏற்படுகிற காயங்களும் உண்டு. எத்தனை பேருடைய மனதுல காயங்களோடு கூட நடக்கிறவங்க இருக்காங்க. சீக்கிரமா ஆறக்கூடிய காயங்கள் உண்டு, ஆறாத காயங்களும் உண்டு. அல்லேலூயா.
அல்லது நீ ஆரோக்கியம் வர வேண்டிய இடங்கள், காயங்கள் ஆற்றப்பட வேண்டிய இடங்கள் நிறைய. இது நமக்கு நடக்கணும். நம் வாழ்க்கையில காயங்கள் ஆற்றப்பட வேண்டும். நம் வாழ்க்கையில ஆரோக்கியம் வர வேண்டும். சத்தமா சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். திருக்குறள் சொல்லும் போது திருவள்ளுவர் சொல்லுகிறார், தீயினால் சுட்ட புண் உள்ளாரும். தீயினால சுட்டுச்சா அது ஆறிடும். ஆனால் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. ஒரு நாக்கினால நெருப்பினால சுட்ட புண் ஆறிவிடும். வாயின் சொற்கள், வெறுப்போடு சொன்ன வார்த்தை, கடினமான வார்த்தைகள் ஒரு மனிதனுக்கு அது ஆறவே ஆறாது என்று திருவள்ளுவர் சொல்கிறார். திருவள்ளுவர் யார் என்று நீங்க பாத்தீங்கன்னா அந்த அவருடைய லைஃப் அவர் வாழ்ந்த காலங்கள் நீங்க பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல அவர் மரித்த பின்பு அவருடைய சீசன் தோமா இந்த இந்தியாவுக்கு வந்த நாட்களில அவரோடு கூட தோழமையாக நின்று அவர்கள் கற்றுக்கொண்டவர் தான் திருக்குறள் அனைத்து எழுதியிருக்கிறார். கவனிக்கிறீங்களா? இது மறைக்கப்பட்டிருக்கு. ஆனா உண்மையாகவே அநேக வார்த்தைகள் பைபிள் இருக்கிறதுக்கு இணையாக திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். எல்லாம் கரெக்ட் அப்படின்னு சொல்லல, அநேக காரியங்கள் அதற்குள்ள இருக்கு. கவனிக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வார்த்தை பேசுற ஒரு வார்த்தை இன்னைக்கும் நமக்கு நினைவுல இருந்து கொண்டு அவங்களை மன்னிக்க முடியாம, அவங்களை எட்டி பார்க்க முடியாம, அவங்க வீட்டுக்கு போக முடியாம, சிலரெல்லாம் வெறுத்து தள்ளாப்பிலே இருக்கிறதெல்லாம் நம்ம அறிவு. நாவினால் சுட்ட வடு. ஆமென் சொல்லுவோமா? அது உள்ளான காயங்களை உண்டாக்கியது. காயங்கள் ஆற்றுவே. நீதிமொழிகளின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். பட்டய குத்துகள் போல பேசுகிறவர்கள் உண்டு. பட்டய குத்து அப்படி அடிச்சு நொறுக்கி நாசம் பண்ணி அடுத்தவங்களை குத்தி நாசம் பண்ற அவங்களுடைய பேச்சு அப்படி இருக்குமா? பட்டய குத்துகள் போல பேசுகிறவர்கள் உண்டு அப்படின்னா நம்ம ஈஸியா எடுத்துறோம். கேட்டு நம்ம இந்த மாதிரி வீராப்புல பேசுற வார்த்தைகள் அது அநேக காயங்களை உண்டாக்கும். அநேகருக்குள் காயங்களை உண்டு பண்ணும். சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? இந்த நாக்கு தான் பட்டை குத்து போல குத்திர வார்த்தை பேசுறவங்க. அது மட்டும் இல்ல, நாவினால சுட்ட புண்ணு அப்படின்னா வார்த்தையினால கடுமையா வார்த்தைகள் பேசுறதுனால அவங்களை முகத்தை பார்க்க இஷ்டம் இல்லை. ஒரே ஆபீஸ்ல வேலை பார்ப்பாங்க, அவங்க பேசுற வார்த்தையினால எட்டியே பார்க்க மாட்டாங்க. இந்த வார்த்தை கவனிங்க, வார்த்தை ரொம்ப முக்கியமானது. ஆனால் மனிதரை பிசாசு பயன்படுத்துகிறான். நம்ம எச்சரிப்பா இருந்தா நம்ம வாய் பிசாசு பயன்படாது. நீங்க சொன்னபடி நடக்கும் நிறைய விஷயம். எல்லாருடைய வாயும் வளவளவளான்னு பேசிட்டு போறோம். கண்டது இது மனுஷன் தானே, அப்படிதான் பேசுவான் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை, மனித குலமே வாய மனதுல தோன்ற வச்சு வாயை வச்சு பேச வச்சிடலாம். ஏகப்பட்ட பாவம் இருக்கு. நாவு, உதடு ரொம்ப முக்கியம். நாவு, உதடு, வாய் முக்கியம். போன வாரம் பேசிட்டு இருந்தோம். நிறைய பேருக்கு ஜெபம் பண்ண தெரியும், ஆனா பிரச்சனையை பார்த்து பேச தெரியாது. மலையை பார்த்து பேச தெரியாது. ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கன்னா கற்றுக்கொள்ள மாட்டாங்க. பேசுனா தண்ணி வரும். மலையை பார்த்து தள்ளுண்டு போனா பிரச்சனை நகர்ந்து போகும். ஆகாத செயல்கள் எல்லாம் நம்ம வீட்டை விட்டு ஆட்களை விட்டு விலகி போகும். பேசுறது தெரியும். அல்லேலூயா. போகணும். அதுதான் பேசுறது வேற,
தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் பேசுறது, ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்றது வேற. அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கற்றுக்கொள்ளுங்க. ஜெபம் பண்றது ஆண்டவரை கூப்பிடுறது. ஆனா நீ பேசுறது நடக்கும், விசுவாசிக்கிறவனுக்கு அது நடக்கும் என்று சொல்லிக் கொடுக்கிறார், கற்றுக் கொடுக்கிறார். அத்திமரம் பட்டு போகும் என்று கற்றுக் கொடுக்கிறார். நீ பேசுற நிறைய விஷயம் பட்டு போயிடும், நிறைய விஷயம் வீட்டை விட்டு தள்ளிட்டு போயிடும், நபர்களை விட்டு வெளியே போயிடும் பேசினா. ஆனா பேசினா கொளுத்தி ஏத்தி விட்டுரும். பட்டையை குத்து போல குத்துறவங்க இருக்கிறாங்க. அப்போ அவங்க நான் அப்படியா பேசுறேன் அப்படின்னு குதிச்சு நடக்கூடாது. என் நாவு எப்படிப்பட்டது, என்ன விரும்புறாங்களா, என் வார்த்தையை விரும்புறாங்களா, நான் பேசுறது சரியா? நிறைய பேர் தமாசா ஜாலியா மத்தவங்களை அடிச்சு இறக்கி பேசினா அப்படி கேட்பாங்க. அது இல்ல, தேவன் விரும்புகிறாரா? யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். நாவும் நெருப்புதான். அது அநீதி நிறைந்த உலகம். அது எந்த உலகமா? அது இந்த உலகத்தில் இருக்க அநீதி எல்லாம் அந்த நாக்குள்ள இருக்கா? நாக்குக்குள்ள இருக்கிறதெல்லாம் அநீதியாக இருக்கிறது. பேசுகிற வார்த்தைக்குள் வாசிங்க. நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி முழு சரீரத்தையே நோய்வாய்ப்பட வைக்கும். நீங்க பேசுற வார்த்தை யாரையும் திட்டி தீர்த்திருக்கீங்க, அது உங்க உடம்பு தாக்கிடும். நீங்க பேசுற வார்த்தை மற்றவங்களை தாக்கி அடிச்சிடும். ரெண்டுக்கும் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அதான் பைபிள் மட்டும்தான் வார்த்தையை பற்றி கவனமா பேசுன்னு சொல்லி கொடுக்கும். வார்த்தையினால் உருவாக்கப்பட்ட உலகம். உன் வார்த்தை உன் வெறுமையை மாற்றும், உன் வார்த்தை ஒழுங்கின்மைகளை மாற்றும், உன் வார்த்தை இருளை மாற்றும் என்று சொல்லிக் கொடுக்கும். சத்தமா சொல்லுங்களேன். வார்த்தை ரொம்ப முக்கியம். வார்த்தை ஏனோ தானோ என்று பேசி தமாஸ் பேசினேன், இது கூட பேசக்கூடாதா என்ன நினைப்பீங்க? அது முழு ஆயுள் சக்கரத்தை கரைப்படுத்துமா? வாசிப்போமா? நாவானது முழு சரீரத்தை கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விட்டுரும். லைஃப பாழாக்கி அழிச்சிரும். நீங்க பேசுற வார்த்தை, ஒரு மகனை பேசிடுவீங்க, அந்த மகன் அடி வாங்கும் போது நீங்க அழுதுருவீங்க. பிள்ளைகளை பயங்கரமா பேசிடுவீங்க, மருமக்களை பேசிடுவீங்க, மாமியார பேசிடுவீங்க, மாமனார பேசிடுவீங்க, பிள்ளைகளை பேசிடுவீங்க, புருஷனை பேசிடுவீங்க, மனைவியை பேசிடுவீங்க. நடக்கிறது என்னன்னா, உங்க கூட இருக்கிறவங்க படாத பாடுபடுவாங்க. அது ஆயுள் சக்கரத்தை கொளுத்தும். அது என்ன செய்யுமா? நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாக இருக்கும். நரக அக்னி அது நல்ல கவனிங்க. இந்த தீயை அணைக்க முடியாது, நரக தீயை அணைக்க முடியாது. அது எங்க இருக்கா? பிசாசு பயன்படுத்துகிற மனதுல தூண்டி பேச வைப்பாங்க. நல்லா குத்துற வார்த்தை பேசுறது, பட்டையை குத்து போல குத்துகிற வார்த்தை பேசுறாங்க இல்ல, இது நரகத்திலிருந்து புறப்பட்டு வருகிற அக்கினி. அது உங்க நாவல புறப்பட்டு வந்து அது அணையாது. உலகத்தில் உள்ள தீ அணையும், நரக அக்கினி அணையாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நரக அக்கினியினால் கொளுத்தப்படும். நிறைய பேர் லைஃப கொளுத்தி விட்டுரும், அது உங்களையும் கொளுத்துமா. ஆகினால நாவை கண்ட்ரோல் பண்ணணும், கட்டுப்படுத்தணும். பிரோஜனமா பேசினா நிறைய நன்மை இருக்கு. கிருபை உள்ள வார்த்தைகளை இயேசு பேசினார் பைபிள்ல சொல்லப்படும். அவரை போல மாத்திக்கிறது எனக்கு வருது. மனுஷன் அப்படித்தான், நம்ம சுத்தி இருக்கிற லட்சங்களும் கோடிகளும் அப்படித்தான். ஆனா நீங்க பைபிளை படிக்கிறவங்க அப்படி பண்ணக்கூடாது. நீங்க பேசினா நன்மையாக இருக்கு, புறப்பட்டு வரணும், பிளஸ் ஆகணும், மனதுகள் மாறணும், விடுதலைக்கு உண்டாகணும், போராட்டங்கள் தள்ளப்படணும். ஆமென் சொல்லுகிற அந்த வார்த்தைகளை பேசினா அந்த வார்த்தையில் அவ்வளவு வல்லமை இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அப்படி வாய் பயன்படுத்தினால் வீடுகள் மாறும், தரித்திரங்கள் மாறும், வறுமைகள் மாறும், கடன்கள் மாறும், தொழில்கள் மாறும், வாழ்க்கை மாறும், மனிதர்கள் மாறுவார்கள். வார்த்தை சத்தமா சொல்லுவோமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நல்ல கவனிக்க கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த நாள்ல நம்ம சில காரியங்களை கவனிக்க போறோம்.
மனக்காயங்கள், சரீர காயங்கள், இதை ஆற்றுவேன், ஆரோக்கியம் வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சரீரத்தில் இருக்கிற காயங்கள் ஆனாலும், மனதில் சுமக்கிற எந்த காயங்கள் ஆனாலும் அதை ஆற்றுவேன், அதை குணமாக்குவேன், ஆரோக்கியம் வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுவோமா? சரீர சுகம் ஈஸியா கிடைச்சிடும். அது கூட நிறைய பேர் வாங்க தெரியாது. ஆனா ரொம்ப கடினமான பல காரியங்கள் இருக்கிறது. நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காரியங்களை எல்லாம் கட்டுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நிறைய பேர் கவனிங்க, சத்தியம் அறிந்த பின்பு சத்தியம் அறியாமலும் செய்கிற பாவங்கள். சத்தியத்தை அறிந்த பிறகும் பாவம் செய்கிறோம், சத்தியம் அறியாமலும் பாவம் செய்கிறோம். அறிந்து அறியாமல் செய்கிற பாவங்கள். சத்தியங்களை தெரியுது ஆனாலும் அதை பண்ணிடுறோம். சத்தியத்தை புரிகிறோம் ஆனாலும் பண்ணிடுறோம். அறிந்து செய்கிற பாவம், சத்தியம் அறியாமல் செய்கிற பாவங்கள். சில விஷயங்கள் தெரியல, அது எப்படி என்னன்னே தெரியாம உலகம் செய்த போல செய்து முடிச்சிடும். அதுல இருக்கிற பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், இது என்ன கொண்டு வரும்னா கண்டிப்பா அதுக்கு என்ன செய்யும்? நிறைய சரீரத்துல பிரச்சனையை கொண்டு வரும். நமக்கு தெரியாது, கண்டிப்பா சொல்ற, உடல்ல பலவீனங்களை கொண்டு வரும், வியாதிகளை கொண்டு வரும். அல்லேலூயா. நமக்கு பாருங்க, நோய்களை கொண்டு வரும். நிறைய ஹார்ட் பிரச்சனைகள், நிறைய லங்ஸ் பிரச்சனைகள், கிட்னி பிரச்சனைகள், தோல் பிரச்சனைகள், பல பெயின்கள், வலிகள், கட்டுகள், பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணங்கள் பாவங்களாக இருக்கிறது. அதனால கிறிஸ்தவர்கள் என்ன செய்யணும்? ஜாக்கிரதை இருக்கணும் சொல்லப்படுகிறது. எல்லா உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப மார்க்கெட்டுக்கு போங்க, சாப்பாடு பொருள்னு வச்சுக்குவோம். நம்ம எல்லாரும் சாப்பாடு பொருள் வாங்குறவங்க, யாருமே சாப்பாடு பொருள் வாங்காதவங்க இல்லை. தெருவில் ஏகப்பட்ட சாப்பாடு பொருள் விற்குது. ஆனா எல்லாரும் ஒண்ணு வாங்கி சாப்பிடுறோம். நம்மளே நிறைய பேர் விற்கிறவங்க இருக்கீங்க சாப்பாடு பொருட்கள். அது எப்படி செய்கிறாங்க, அதுல என்னெல்லாம் மிக்ஸ் ஆகுது பார்க்க மாட்டோம். ருசி இருக்கா? ஒரே ஒரு காரணம், ருசி. ருசியை பார்த்து வாங்கி சாப்பிட்டு அது கடைசியில உங்களை நோயை கொண்டு போகும் தெரிஞ்சிருந்தா வாங்க மாட்டீங்க. அது ஏதோ ருசியா இருக்கு, இந்த டிஃபன் விட அந்த கடை டிஃபன் நல்லா இருக்கு, இதை விட அது நல்லா இருக்கு, அந்த பஜ்ஜி நல்லா இருக்கும், இந்த வடை நல்லா இருக்கும், இந்த கடை மிக்சர் நல்லா இருக்கும், அது இதுன்னு ஒவ்வொன்றும் கணக்கு போட்டு நம்ம வாங்குறோம். ருசி மட்டும்தான் நம்ம பார்க்கிறோம். அவன் பண்ணுகிற அத்தனை கெமிக்கல்ஸும், அவன் பண்ணுகிற சாப்பாட்டின் அடிப்படைகளை பார்க்க மாட்டோம், சுத்தம் பார்க்க மாட்டோம். கவனிக்கிறீங்களா? நாங்க சமீபத்துல கவனிக்க, ஆரோக்கியம் ஆரோக்கியம் எங்க இருக்குன்னா, இன்னைக்கு தோக்கும், நாளைக்கு அது ஆரோக்கியத்தை கெடுக்கும். இன்னைக்கு தோக்கும் தெரியாது, உடனே தெரியாது. ராகி வாங்குற, என்ன வாங்குற? வழக்கமா ராகி வாங்கினா என்ன செய்வோம்? பவுடர் வாங்கிடுவோம் இல்லையா? இப்ப ராகி வாங்குறோம், முழு ராகி. 2 ரகத்துல ராகி இருக்கு. ஒரு மூட்டையில ராகி இருக்கு, இன்னொன்னு பேக்கெட்ல ராகி இருக்கு. அதுல மூட்டையில இருக்க ராகியில அந்த அம்மா ஒரு பிள்ளை அது எடை போட்டு கொடுக்குது. அந்த பிள்ளைகிட்ட கேட்கிறேன், இப்ப இதுல எது நல்ல சுத்தமானது அப்படின்னு. இது ரேட் கம்மி சாக்கடை இருக்குது, அது கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி. இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? இது கிளீன் பண்ணாதது, அது கிளீன் பண்றதுன்னா ஓகே, கிளீன் பண்ணதே எடுப்போம். 5 பாக்கெட் எடுத்துட்டு வரேன், இங்க கொண்டு வந்து அதை தண்ணியில விட்டு இன்னைக்கு கடுகுறான் அப்படின்னு கடுக பாக்குறேன். இன்னைக்கு கழுகி ஊற வச்சு நாளைக்கு மாவாக்கியெல்லாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். கவனிக்கிறீங்களா? கழுகி 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 பார்த்தா அழுக்கு போகிறதே, ஏராளமான அழுக்கு. சரி, இப்போ கழுகி காய போட்டு எடை போட்டா 5 கிலோ 4.5 கிலோ மாறிடுச்சு. ஒன்னும் வெளியேற கொட்டி சும்மா நாசம் பண்ணல, எல்லாம் பத்திரமா அழகா செய்யணும். எடை போட்டு மாவு ஆக்கிற போற நேரம் 4.5 கிலோவும் மாறிடுச்சு. கவனிக்கிறீங்களா? எவ்வளவு வெளியே போயிடுச்சு? 1/2 கிலோ. இது நம்ம பார்க்கறது இல்லை. 1 கிலோ மாவு வாங்கு, 1/2 கிலோ அதை வாங்கு, இதை வாங்கு, இப்படி பார்த்துடுறோம், இப்படி வாங்கிடுறோம்.
அப்போ நம்ம வீட்டுக்கே இப்படி வாங்கி சாப்பிட்டால் அதை நம்ம எப்படி எல்லாம் வாங்குவோம்? யோசித்து பாருங்க. ஒரு சாப்பாட்டு பொருளே உலகத்துல நமக்கு கேடு உண்டாக்குற நிறைய பொருட்கள் நம்ம சுத்தி வியாபாரமாகுது. அதை நம்ம யாரும் பார்க்கறது இல்லை. யாருமே அதை பார்க்கறது இல்லை. கவனிக்கிறீங்களா? நல்ல கவனிங்க. அதுபோல இந்த உலகத்துல பாவம் நிரம்பி கிடக்கு. எல்லா மனுஷனுக்குள்ளே பாவம் நிரம்பி இருக்கு. என்ன பண்ணுவானே தெரியாது. எல்லாரும் அப்படித்தான் நிரம்பி இருக்கு. இவன் நல்லவன் கெட்டவன் நம்ம யாரையும் எடுக்க முடியாது. நிரம்பி கிடக்கு. எல்லா மனுஷனுடைய செயல்களும் பாவம் நிரம்பி கிடக்கு. அப்படி கிடக்கும் போது எதை செலக்ட் பண்ணணும், எதை செலக்ட் பண்ண கூடாது, எதை பண்ணணும், எதை பண்ணக்கூடாதுன்னு நமக்கு தெரியலன்னா எப்படி உணவு பொருட்கள் நான் 5 கிலோ வாங்கி 4.5 கிலோவா போய் 1/2 கிலோ கழிவு போச்சுன்னா, ஹலோ, நம்ம வாங்குற எல்லா பொருட்களையும் அடுத்து இருக்கும். எல்லா பொருட்களையும் கலப்படம் இருக்கும். ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அப்படியானால் உணவு கூட நம்ம ஒழுங்கா சாப்பிட வாங்கல. இது நமக்கு கொஞ்ச நாள் போன அங்க வலிக்குது இங்க வலிக்குதுன்னு சொல்லுவோம். சாப்பாடு பிரச்சனை. நிறைய பேர் பார்ப்பேன், சுகர் ஏறி இருக்கும், மருத்துவம் சாப்பிடுவாங்க. இதெல்லாம் பாஸ்டர் பிரசங்கம் தானே பண்ணணும். பாஸ்டர் பிரசங்கம் வசனத்துல பிரசங்கம் பண்ணுங்க. கவனிக்கிறீங்களா? மாத்திரையும் அந்த இன்சுலின் எல்லாம் போட்டு 400-450 இருந்த சுகரை 100-150 கொண்டு வந்துருவாங்க. சுகர் 150 தானே இருக்கு அப்படின்னு. ஹலோ, ஏறி போன சுகரை என்ன செய்வாங்க? இன்சுலின் போட்டு மாத்திரை போட்டு என்ன செய்வாங்க? இறக்கி 150 கொண்டுருவாங்க. 150 சுகரை கொண்டு வந்து என்ன செய்வாங்க நம்ம மக்கள்னா, நாட்டு சக்கரை தானே அப்படின்னு நல்ல டீல போட்டு கரைச்சு ஊத்திடுவோம். சக்கரை, இனிப்பு, எதை சாப்பிடக்கூடாது, எதை சாப்பிடணும் தெரியாது. அடுத்து இன்னும் ஏறும். நேற்று இறக்கி வச்சது இன்னைக்கு ஏறும். நம்ம தான் தப்பு பண்றோம். ஹலோ, சொல்லுங்க. உணவு முதல் நாம் செலக்ட் பண்ணி சரியாக வாங்கி நம்ம பொறுப்பாக நடந்து கொள்ளவில்லை. உணவுலேயே பாவத்திலே எப்படி இருக்கும்? பாவம் பரவுன உலகம், கொல்லாத உலகம், காயங்களை உண்டு பண்ணுது, பிரச்சனைகளை கொண்டு வருது. தெரியாது, என்ன சொன்னாலும் புரியாது. ஏன்னா பாவத்தோட வாழ்கிறோம், பாவ உலகத்துல வாழ்கிறோம், பாவ உலகத்தின் முடிவுகள் எடுக்கிறோம், பாவ சிந்தனையோடு செயல்படுகிறோம். இது ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டும். இதுதான் பிரச்சனை. தெரியாது, செலக்ட் பண்ணி நம்ம வாழ மாட்டோம். எல்லாரும் பண்றத மொத்தமா பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருக்கோம். சந்தை கடை மாதிரி இருக்கும் எல்லாமே. வீடும் அப்படிதான், ஊர் அப்படிதான், ட்ரெஸ் அப்படித்தான், தெரு அப்படித்தான், எங்க போனாலும் அப்படிதான் கசகதான் இருக்கும். ஆனா நான் டிசிப்ளின்டா நான் இருக்க மாட்டேன். கவனிக்கிறீங்களா? பாவம் நிறைய மிக்ஸ் ஆகி கிடக்கு, உலகம் முழுவதும் இருக்கு. அப்ப நான் பேசுறதும் என்ன பேசுறதும் தெரியாது, நான் எதை முடிவெடுக்கிறது தெரியாது, இது என்ன பண்ணும் என்பது தெரியாது. எல்லாரும் பண்றோம். அந்த பண்றதுனாலதான் எல்லாரும் போல நானும் என் வீடும் பாதிக்கப்படுது. பொருளாதார அழிவுகள் அங்கதான் இருக்கு. பொருளாதாரம் அழியுது, தொழில்கள் அழியுது, காயங்கள் நொந்துகின்றோம், வியாபார அழிவுகள், பிள்ளைகள் வாழ்க்கையின் அழிவுகள், எதிர்கால வாழ்க்கை பாதிப்புகள், தரித்திரங்கள், கடன்கள், பண இழப்புகள், சொத்து இழப்புகள், ஆள் இழப்புகள், எத்தனையோ விதமான காரியங்களுக்கு பேச பாத்தீங்கன்னா பாவம் தான். கவனிக்கிறீங்களா? இதுதான் நம்ம இவ்வளவு சீரழிக்குது. நாகப்பாம்போட விளையாடி கடிச்ச பிறகு ஐயோ கடிச்சிட்டு ஆஸ்பத்திரி. நாகப்பாம்பு கடிக்காம வாழ்றதுக்கு சொல்லி கொடுக்கணும். சத்தமா சொல்லுங்க, நாகப்பாம்பை விட்டு விலகி பாடு, நாகப்பாம்போட இருக்கிற விட்டு விலகு என்று கற்றுக் கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த காலையில அருமையான தேவ பிள்ளைகள் கற்றுக்கொள்வோம். அந்த தேவ சமூகத்துல கர்த்தருடைய வார்த்தை கவனிங்க.
முதல்ல நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் நல்ல தெளிவு இருக்கணும். வசனத்தை கேட்கிற காரணம், நான் இதை பண்ணணும் இதை பண்ணக்கூடாது என்று செலக்ட் பண்ணி வாழ்கிற வாழ்க்கை. இஸ்ரவேல் தனித்து வாசம் பண்ணுவான், கொஞ்சம் வித்தியாசமா இருப்பான், அவ்வளவுதான். எல்லாரும் பண்ண மாட்டான். அது பாதிக்கும் என்று தெரிந்தால் அது செய்ய மாட்டான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் கவனிக்க, ஆகாரமே இந்த ஆகாரம் பாதிக்கும் தெரிஞ்ச வாங்க மாட்டான், அது சாப்பிட மாட்டான். ஹலோ, இது பாதிக்கும் தெரிஞ்ச வாங்க மாட்டான். தெரியாத நாள் ருசி மட்டும் வச்சுட்டு சாப்பிடுறான். பாவமும் அனித்தியமான பாவ சந்தோஷம் கிடைக்கும், ஜாலியா இருக்கும், ஜாலியா இருக்கும். அதற்காக பாவம் செய்ய வைக்கிறான். பாவம் செய்ய வைக்கிற பிசாசு இருக்கிறான். பாவங்களை செய்கிறோம், அதனுடைய முடிவு அழிவுகள். ஏன் வீடுகள் பாதிக்கப்படுது? ஏன் குடும்பங்கள் பாதிக்கப்படுது? ஒரு தனிப்பட்ட ஒரு வாலிபனுடைய வாழ்க்கை, ஒரு குழந்தையினுடைய வாழ்க்கை, ஒரு தகப்பன், ஒரு தாய், ஒரு வீடு, நம்ம படாத பாடு கிடையாது, நம்ம எடுக்காத பிரயாசம் இல்லை. ஆனால் பாதிக்கப்படுகிறோம். செலக்ட் பண்ண மாட்டோம். சத்தியங்களை கேட்போம், ஆனா செலக்ட் பண்ணி இதுதான் சூஸ் பண்றோம், இப்படிதான் இருக்கணும் என்ற முடிவுக்கு வர மாட்டோம். சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஆனா சொல்லுவோம், ஆண்டவர் ஏன் என்ன இப்படி வச்சாரு? ஆண்டவர் எங்களை ஏன் இப்படி ஆக்கிட்டாரு? என்ன படுகொலியில கொண்டு போய் தள்ளிட்டார், கடவுள் என்ன தள்ளிட்டாருன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. கடவுள் தள்ளுறது இல்லைங்க, கர்த்தர் நல்லது. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அவர் ஒரு நாளும் ஒரு தேவ பிள்ளையை படுகொலியில தள்ளுகிறவர் அல்ல. நீ நாசமா போ, மண்ணா போன்னு சொல்றதுல, நீங்க நன்றாக வாழ்ந்தால் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக இருக்கும். ஆண்டவர் தேடுகிற பிள்ளைகள் எல்லா நன்மைகளாலும் ஆரோக்கியமாகவும் காயங்களற்றும் இருந்தால் அவங்கள பார்த்து உலகம் சந்தோஷப்படும். கர்த்தரை தேடுற பிள்ளைங்க. ஆனா பிசாசு நம்ம பாதிக்கப்படுகிற வாழ்க்கையை பார்த்து பிசாசு சந்தோஷப்படுவார். சத்தமா சொல்லுங்க, யாருக்கு சந்தோஷம்னா நம்ம ஒண்ணும் இல்லாம கண்ணீரோட, வேதனையோட, பாடுகளோட, பிரச்சனையோட வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை கண்டு பிசாசுக்கு ரொம்ப கொண்டாட்டமா இருக்கும். ஆண்டவருக்கு பிள்ளைக்கு என்ன பேரை பாருங்க, தூஷணமா இருக்கும். ஹலோ, ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒண்ணும் இல்லாம அடிபட்டு கிடப்பது தேவனுக்கு பிரியமல்ல. காயத்தோடு ஆரோக்கியம் இல்லாத குடும்பம், ஆசீர்வாதம் இல்லாத குடும்பம், அப்படி இருப்ப தேவனுக்கு பிரியமல்ல. நிறைய விஷயங்கள் நடக்கல, ஒண்ணும் ஆகல என்பதை தேவன் விரும்பல. அவர் உங்களை அப்படி வைக்கல. நிறைய பேர் கிறிஸ்தவம் அப்படி சொல்றாங்க, தவறான வார்த்தை. கர்த்தர் உங்களை அப்படி வைக்கல. இந்த நிலைமைக்கு என்ன காரணம் என்றால், நான் எங்கேயோ ஸ்டார்ட் பண்ணேன், எனக்கு அடி விழுந்து கிடக்கிறேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, எதையோ ஒன்றை பண்ணுனால அடி வாங்கி இருக்கேன். உப்பு அதிகமா சாப்பிட்டா கொஞ்ச நாள் போகும்போது ஹார்ட்டுக்கும் கிட்னிக்கும் கொண்டு வரும், வேலை ஆப்பு கொண்டு வரும். சுகர் அதிகமா சாப்பிட்டா கணையத்தை அடிக்கும், பிறகு சுகர் மாத்திரையா போட்டுட்டு இருக்கணும். ஹலோ, கவனிக்கிறீங்களா? நம்ம உடல் உறவு எங்கேயோ நம்ம அளவுக்கு அதிகமா ஸ்டார்ட் பண்ற இடத்திலேயே நம்ம உடம்புக்கு அடி விழுது. அதுபோல நாம் பண்ணுகிற பல விஷயங்கள் எச்சரிப்பு அடைய மாட்டேங்கிறோம். பைபிள் டீச் பண்ற காரியங்கள் நம்ம கடைபிடிக்கிறது இல்ல. அது உனக்கு காயங்களை கொண்டு வரும், அது உன்னை ஆரோக்கியமற்ற நிலையை கொண்டு வரும். அது என்று வேதம், ஆண்டவர் ஒவ்வொரு நேரம் கூப்பிடுற. பண்ணாதப்பா. ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்னால வைக்கிறேன் பாருங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரத்துக்கு போவோம். மத்தேயு 5:27 வாசிங்க. நிறைய கேள்விகள் இருக்காங்க. நான் சின்ன ஒரு சின்ன ருசி தான் உங்களுக்கு கொடுக்கிறேன். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வ காலத்தில் உரைக்கப்பட்டிருந்தது. கேள்விப்பட்டிருக்கீங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், கவனிங்க. பூர்வத்துல பைபிள் படிச்ச, நியாயப்பிரமாண புத்தகத்தை படிச்சவங்களுக்கு விபச்சாரம் செய்யாதன்னு சொல்லியிருக்கார். 10 கட்டளை விபச்சாரம் செய்யாத அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை கேள்விப்பட்டிருக்கீங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு ஸ்திரீயை
இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடே விபசாரம் இருதயத்திலேயே விபச்சாரம் பண்ணிட்டாங்க. கவனிக்கிறீங்களா? ஒரு ஆணை, ஒரு பையனை, ஒரு குடும்ப தலைவனை, வேற ஒருத்தனை நான் விபச்சாரம் பண்ணல, இச்சையோடு பார்க்கிற மனசு, உங்க மனது இருதயம் உண்டாக்குறதுனால அவளை பார்க்கிற இச்சை. ஆனா அவளுக்கு தெரியாது, விபச்சாரம் பண்ணல. அந்த இருதயம் சின்ன ஒரு மாறுதல் அடையும் போதே தவறுகளுக்கு தண்டனை உண்டாகுது. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப எவ்வளவு எச்சரிப்பா இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்திலையும் இருதயம் மகா கேடு உள்ளது, திருக்குள்ளது, பொல்லாங்கு நிறைந்தது, அநீதி நிறைந்தது இருதயம். அங்கிருந்து புறப்பட்டு வருகிற காரியங்கள் ஏற்கனவே பிறப்பிலேயே, என்னுடைய தாய், என்னுடைய தகப்பன் பிறப்பிலேயே பாவத்தோடு தான் என்னை கொண்டு வச்சிருக்கு. பாவத்தோடு தான் பிறந்திருக்கிறேன். நான் பேசுறது ஒழுங்கா பேசுறேன்ல, பைபிள் கற்றுக்கொண்ட பிறகு திருத்துறேன். பண்ணக்கூடாது. பைபிள் கற்றுக்கொண்ட பிறகு இப்படி பேசக்கூடாது, இந்த மாதிரி செய்யக்கூடாது, இந்த மாதிரி பண்ணக்கூடாது என்பது இருதயத்துல ஸ்ட்ராங்கா முடிவெடுத்தால், இருதயத்திலிருந்து திரும்புகிறது இல்லையா, திரும்புகிற காரியத்தில் அடி விடாது, திரும்ப மாட்டோம். சத்தமா சொல்லுங்க. நிறைய அடிகளுக்கு காரணம், நிறைய நோய்களுக்கு காரணம், நிறைய காயங்கள், ஆரோக்கியமற்ற சூழ்நிலைகள் ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வர காரணம் என்னவென்றால், இருதயத்திலிருந்து ஒரு சின்ன திருப்பம். அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் உடனே இருக்கான். நம்ம எல்லாரும் பிரசங்க, நான் சின்ன வயசுல இருந்து பிரசங்க கேட்கிறவன், 17 வயசுக்கு பிறகு நிறையவே கேட்டிருக்கிறேன். சின்ன வயசுல வாரந்தோறும் கேட்டிருக்கிறேன். கவனிக்கிறீங்களா? ஜட்ஜ்மெண்ட் சொன்னா கடைசியில இயேசுநாதர் ஒரு சிங்காசனத்துல உட்கார்வார். அப்போ சிங்காசனத்துல உட்கார்ந்து அவர் என்ன செய்வார்? நியாயம் தீர்ப்பார். வலது பக்கம் ஒரு கூட்டம், இடது பக்கம் ஒரு கூட்டம். அவன் செய்த கிரியை அங்க தண்டனை கொடுக்கப்படும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா வேதம் சொல்லுது, எப்ப என் இருதயம் திரும்பிச்சுதோ அப்போ வந்து எனக்கு அடி ஆரம்பிச்சுட்டோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 31வது வசனம். இப்பொழுதே இந்த உலகத்திற்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. கவனிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து எப்போ உலகத்திற்கு பாடுபட்டு மரித்து ரத்த சிந்தி அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழ வந்தாரோ அங்கிலிருந்து நியாய தீர்ப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மன்னிப்பு உண்டு, மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு உண்டு. இது ரெண்டும் செய்யாதவனுக்கு நியாய தீர்ப்பும் உடனே ஸ்டார்ட் ஆகுது. மன்னிப்பு கேட்டு வாங்கி காலில் விழுந்துடணும், மன்னிச்சிருங்க, தப்பு பண்ணிட்டேன், தேவனுக்கு பிரியமில்லாத இருதயத்துல வேற திரும்பிட்டேன். நம்ம அடி வாங்குறோம் சொல்லிக்கிறதுக்கு ஐயோ 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 ஆண்டவரே ஆண்டவரே கதறணும் பதறணும். காரணம் நான் திசை திரும்பிட்டேன். இருதயத்தில் ஒரு திருப்பு வந்துருச்சு, மாற்றம் வந்துருச்சு. தேவன் விரும்புகிற வழியை விட்டு விலகிட்டேன். சத்தமா சொல்லுங்களேன். காயங்கள் ஏன் காயம்? ஏன் எனக்கு லைஃப் கட்ட முடியல? ஏன் வரல? ஏன் பாதிப்பு? என்னுடைய இருதயம் திரும்பிடுச்சு. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம். எப்படி இந்த காயங்களை கர்த்தர் கட்டுகிறார், எப்படி நான் ஆற பண்ணுவார், எனக்கு ஆரோக்கியம் எப்படி வரும், என் நிலைமை எப்படி மாறும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். வாசிப்போம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிப்போம். பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகள், மெய்யாகவே அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். இந்த நிலைமை அடி வாங்கின நிலைமைகளை கவனிக்கிறீங்க. மெய்யாகவே இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். ஏசப்பா சிலுவையில சுமந்தது, அடிபட்டது, அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. அவர் என்னமோ சர்ச்சுக்கு வரேன்,
பைபிள் கேட்கிறேன், பிரசங்கம் கேட்கிறேன், பாட்டு பாடுறேன், காணிக்கை கொடுக்கிறேன், அதோட விடுங்க. ஆண்டவர் சொல்கிறார், மெய்யாகவே இதை நம்பு. இந்த பாடு, சிலுவை பாடு, மரணங்களை நீ நம்பு, ஏற்றுக்கொள். நமக்கு நாளன்னைக்கு 2 நாள் இருக்கு. புதன்கிழமை ஒரு ட்ரெடிஷனல் சபைகள்ல என்ன இருக்குன்னா, சாம்பல் புதன் ஆரம்பிக்கும். வர 5ஆம் தேதி சாம்பல் புதன் ஆரம்பிச்சு 40 நாட்கள். அது முக்கியம் தான். சிலுவை பாடு மரணம் தியானிக்கப்பட வேண்டும். உங்களுக்கு ஆரோக்கியம் வரப்படுகிற இடம், உங்களுக்கு காயங்கள் கட்டப்படுகிற இடம். காயம்னா என்ன? ஏதோ ஒரு மனசுல இருக்கிற காயம், அது மட்டும் இல்ல, அதுவும் தான். சரீரத்தில் இருக்கிற காயம், அதுவும் தான். வாழ்க்கையில் இருக்கிற அடிவாங்கி இருக்கிற அந்த காயங்கள் ஆற்றுவேன், காயங்கள் எல்லாம் கட்டுவேன். இந்த அடிகளை எல்லாம் நான் உங்களுக்கு கட்டுவேன், மாற்றி கொடுப்பேன். உங்களால கட்ட முடியாது, நான் கட்டுவேன். அல்லேலூயா. 1977 ஒரு ஜிஹெச்ல எல்லன்லி, அதாவது ஊட்டி நீலகிரி மாவட்டத்துல இருந்து ஒரு நோயாளி கொண்டு வந்திருக்காங்க. என்ன நோயாளினா நெருப்பு பிடிச்ச பிள்ளை. நெருப்பு எல்லாம் பிடிச்சி எரிஞ்சு மூக்கு மட்டும் தான் தெரியும். இந்த மூக்கு தெரியும், கண்ணெல்லாம் பார்க்கவே விகாரம். ஜிஹெச்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. எனக்கு அங்க டியூட்டி பார்க்க போனோம். ஐயோ, பார்க்க கிட்ட போக முடியாது. அந்த புண்ண காயத்தை கட்டுறதுக்கு எந்த நர்சரடி இல்ல. கொடியது. கவனிக்கிறீங்களா? காயங்கள், ஒவ்வொரு வீட்டில் உள்ள காயங்கள், வேதனைகள் யாரும் தீர்க்க முடியாது, கட்ட முடியாது. இந்த காயங்களை கட்டுவதற்கு மெய்யாகவே அவர் அந்த சிலுவை மட்டும்தான் ஒவ்வொரு மனிதனுடைய காயங்களை கட்டும். சிலுவை இல்லாமல் மீட்பு கிடையாது. இந்த வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற ஒரு வல்லமை சிலுவைக்கு இருக்கிறது. போங்க, எப்ப பார்த்தாலும் சிலுவை. அதான் சொல்றேன், மெய்யாகவே. திரும்ப சொல்றேன், மெய்யாகவே நம்பு. கர்த்தருடைய பிள்ளையே, நம்பு. உன் வாழ்க்கை இந்த பிரசங்கத்துல இந்த சிலுவை மட்டும் இல்லைன்னா அந்த பிரசங்கம் வேணும். இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவை முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க? சிலுவை இல்லை என்றால் கிறிஸ்தவ வாழ்க்கை, மனித குலத்தின் வாழ்க்கை வீணு. இந்த பிரசங்கம் வீணு, இந்த பைபிள் வீணு, இந்த மதம் வீணு. சிலுவையில மிக முக்கியமான ஆரோக்கியம் வரப்படுகிற இடம் இருக்கிறது. காயங்களை கட்டுகிற இடம் இருக்கிறது. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கல்வாரி சிலுவையில அங்கு சிந்தப்பட்ட ரத்தம், அங்கு நம் பாவங்களை சுமந்த இடம், நமக்காக பலியான இடம், நமக்காக ரத்தம் ஜீவனை கொடுத்த இடம். அது ரொம்ப முக்கியம். நல்லதொனி கர்த்தருடைய பிள்ளைகள் மனதில், சிந்தனையில், இருதயத்தில் கொண்டு வர வேண்டியது, உங்களுக்கு காயம் கட்டப்படுகிற ஒரே ஒரு இடம் சிலுவை. இயேசுவின் சிலுவை ஆரோக்கியத்தை கொண்டு வருகிற இடம் சிலுவை. சிலுவை இல்லாமல் எந்த மீட்பும் இல்லை. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 53ஆம் அதிகாரம் ஏசாயா 6வது வசனத்தை நாம் வாசிப்போம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்தோம், அவன் தன் வழியில் போனோம். பாவம் என்னது தெரியுமா? கடவுள் இப்படி சொல்றாரப்பா, நான் சம்பாதிக்கிறேன், நான் என்ன வேணா நான் பண்ணுவேன், நான் நினைச்சதை பண்ணுவேன். பைபிள் இப்படி சொல்லுங்க. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் என்ன நம்புவேன்? கவனிக்கிறீங்களா? வேதம் சொல்லுது, பாவம் என்பது என்ன? அவன் தன் வழியில் போனதுதான் பாவம். ஹலோ, பாவம் என்ன? அவன் தன் வழியில போனது.
ஏன் நான் காயப்பட்டு கிடக்கிறேன்? ஏன் நொந்துகிடுறேன்? இன்னும் பண்ண முடியாம இருக்கிறேன்? ஏன் என்னுடைய ஆரோக்கியமற்ற ஒரு சூழ்நிலை வாழ்க்கையில இருக்கு? அந்த வாழ்க்கை துளிர்க்க மாட்டேங்குது, ஜெயிக்க மாட்டேங்குது, என்னெல்லாமோ பிரயாசம் இருக்கிறேன். ஏன் இப்படி ஆகிறேன்னா கவனிக்கிறீங்க, அவன் தன் வழியில் போனார்கள். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பித்திருந்து அவன் தன் வழியில் போனோம். கடவுளுடைய வழியில் போகாமல் கடவுள் இல்லாத வழியில் போனோம். சத்தமா சொல்லுங்க. இங்கதான் காயங்கள், இங்கேதான் ஆரோக்கியமற்ற நிலைகள் உண்டாகிறது. திரும்ப சொல்ற, ஒரு சாப்பாடு பொருள் நல்ல கவனிச்சு வாங்கி சாப்பிடலன்னா அந்த சாப்பாடு ஒரு நாள், அந்த பொருட்கள் ஒரு நாள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அடிக்கும். சரிதாவே உங்களை அடிக்கும். நோய் கண்டிப்பா கொண்டு வரும். கவனிக்கிறீங்களா? அது எப்படி சுத்தம் பண்ணணும், எப்படி பொருள் வாங்கணும், எந்த பொருள் வாங்கணும், எது வாங்கக்கூடாது, இது நிர்ணயம் பண்ணிருக்கணும். அல்லேலூயா. விக்கிறவங்க அப்படிதான், இது விற்கணும், இது விற்க கூடாது, அதெல்லாம் நீங்க தான் குவாலிட்டியை உருவாக்குறது. நீங்க தரங்களை உருவாக்குறது உங்களுடைய வேலை. அப்பதான் உங்களுக்கும் அந்த இது உலகத்துல ஒரு நல்ல டாப் கிளாஸ் இது இருக்காது, இது இருக்கும், இதுல இது இருக்கும், இது இருக்காது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? உணவுலேயே, உணவு பொருட்களையே முதல்ல வாங்கும் போதே கவனிக்கிறீங்க. கவனமா இது வாங்கலாம், இதை சாப்பிடலாம், இதை வீட்டுலதான் சமைக்கணும், இதை வீட்டுக்குள்ளதான் செய்யணும், இதை சுத்தமாக இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் சொல்லக்கூடியது நீங்க நிர்ணயம் பண்ணவில்லை என்றால் உங்க சரீரம் அது பாதிக்கும். கண்டிப்பா ஒரு நோய்படும். சாதா ஆஸ்பத்திரி கொண்டு போய் தாங்கலன்னா ஜிஹெச் கொண்டு போய் வேண்டியதுதான். ஒரு மாதிரி இருக்கீங்க, பாஸ்டர் பேசுறாரு, பைபிள் சொல்லுது. கவனிக்கிறீங்க? பாவம் அப்படித்தான் ஆரோக்கியத்தை கெடுக்கிற காயங்கள், வாழ்க்கையில காயங்களை உண்டு பண்ணக்கூடிய காரியங்களுக்குள்ள உன் மனதை துவக்கிற நாள்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. எப்போ மனசை மாத்திட்டியோ, நீ வழியை விட்டு சேஞ்ச் பண்ணாயோ, உனக்கு வர வேண்டிய நன்மைகள், உனக்கு கொடுக்கப்பட்ட பிராமிஸ்கள், உனக்கு கொடுக்கப்பட்ட தேவன் ஆயத்தம் பண்ண காரியங்கள் உன்னை விட்டு விலகி வேற ரூட் உனக்கு உண்டாக்குறது. சத்தமா சொல்லுங்க. வேற ரூட் உண்டாகுது. ஆகினால் தான் வேதத்தை கவனமா கவனிக்கிறோம். இதுல கவனிக்கிறீங்க, சிலுவை அவனும் தன் வழியில போறான். நான் ஏன் இஷ்டம், என்ன பைபிள் சொல்லுதான் கேட்கணும், ஏன் அது கீழ்ப்படியணும், நான் ஆண்டவருடைய சத்தியத்தை ஏன் கேட்கணும், எதுக்கு இதை பின்பற்றணும், நான் போனா ஒரு கடமையா வந்து போறேன், இல்ல போதும் இல்ல. ஹலோ, தன் வழியில போனது. கடவுளுக்கு எந்த மரியாதையும் கொடுக்கல, கடவுள் வார்த்தை பேசுற மதிக்கல, ஏன்னு கேட்கல. அப்போ கண்டிப்பா உனக்கு ஒரு காயம், உனக்கு ஒரு ஆரோக்கியமற்ற சூழ்நிலை வரப்போகுது என்று வேதம் எச்சரிக்கிறது. வந்தவங்க இப்படி விடுதலை ஆகிறது தான் சிலுவை. வராமலே எச்சரிப்பாக வேதத்தை கேட்டு சத்தியத்தை கேட்டு விலகி இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென் சொல்லுகிறார். காயம் வராது, ஆரோக்கியமற்ற சூழ்நிலைகள் வராது, கடன்கள் வராது, தொழில் பாதிப்புகள் வராது, அழிவுகள் வராது. இது முதலே எச்சரிக்கப்படுகிற ஒரு இடம். கடவுளை மதிக்கல. இந்த படைப்பு, நாம் படைக்கப்பட்டிருக்க படைப்பை கடவுள் படைத்தது என்று யாரும் நம்புறதில்லை. எனக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கு, இது கடவுள் கொடுத்த ஜீவன். இதை விசுவாசித்து இதற்கு நன்றியாக கடவுளோடு இணைந்துதான் வாழணும். அவன் தன் வழியில போகிறது தேவன் விரும்பவில்லை. சத்தமா சொல்லுங்க. அதுதான் பாவம். கடவுளுக்கு வாழ்க்கையில் ஒரு இடமே கொடுக்காம வாழ்கிறது தான் பாவம். ஸ்தோத்திரம். திரும்ப வாசிப்போம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 6வது வசனம். எல்லோரும் ஆடுகளைப் போல வழிதப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விட பண்ணினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிக்கிறீங்களா? கர்த்தர் தம்முடைய
நம்முடைய அக்கிரமங்களை அவர் மேல விழப்பண்ணார். கவனிக்கிறீங்க, ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கோம். கொஞ்சம் எச்சரிக்கப்படுகிறோம். நீங்க அடி வாங்கிடுவீங்க, போகிற போக்கு இன்னும் கீழே போயிரும், சூழ்நிலை போயிரும், கையில இருக்க குடும்பப்பட்டுரும், கடனுக்குள்ள மூழ்கிடுவ, தொழில் இல்லாம ஆயிருவ, வேலை இல்லாம ஆயிருவ, ப்ரமோஷன் இல்லாம போயிருவ, நல்ல வேலைக்குள்ள நீ போக வேண்டியவன் போக மாட்ட, குடும்ப பாதிப்பு வந்துடும், உனக்கு வாழ்க்கை பாதிச்சிடும், உன் இருதயத்துக்குள்ள அப்படிப்பட்ட தீர்மானம் எடுத்து அதை பின்பாக போகிறத நிறுத்துன்னு கத்தர் கூப்பிடுங்க. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. ரொம்ப முக்கியம், கரெக்ட் பண்றது, லைஃப கரெக்ட் பண்றோம், அவ்வளவுதான். இந்த கரெக்ஷன்ஸ் தான் உங்களை அழிவில்லாமல் காக்கும், பாதிப்பு இல்லாமல் காக்கும், சுகத்தோடு காக்கும். ஆமென் சொல்கிறேன். அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷத்துக்கு போவோம். 10ஆம் அதிகாரம், லூக்கா 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டு தான் அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி அவனை குற்றுயிராக விட்டு போனார்கள். கவனிக்கிறீங்களா? எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகிறான். நிறைய பேர் எருசலேம் என்பது தேவனுடைய ஆலயம், தேவன் இருக்கிற இடம், தேவ சமூகம், தேவனை ஆராதிக்கிற இடம், ஜெபங்கள் நடக்கிற இடம், கர்த்தருடைய சமூகம் இருக்கிற இடம், இந்த இடத்தை விட்டுவிட்டு எரிகோவுக்கு போகிறான். எரிகோ என்றால் சபிக்கப்பட்ட இடம். நிறைய பேர் கவனிக்கிறீங்க, சபிக்கப்பட்ட இடம் நாம் வாயில சொல்லல. எருசலேம் என்றால் உங்களுக்கு தெரியும், தேவனுடைய ஆலயம் இருந்த இடம், கர்த்தர் பிரசங்கம் பண்ண இடம், ஆராதனை நடக்கிற இடம், கர்த்தருடைய சமூகம் இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியும். கவனிக்கிறீங்க, எரிகோ எங்க இருக்கு? யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனம். ஆனாலும் இந்த பட்டணமும் எரிகோ பட்டணம், கவனிங்க, எரிகோ பட்டணமும் இதிலுள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடாக இருக்கும். நாம் அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியால் அவளும் அவளோட வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோடு இருக்க கடவர்கள். சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்துக் கொள்ளுகிறதுனால் நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கும் இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிப்பாக இருக்க. எரிகோல் சொல்லக்கூடியது சாபத்தீடான இடம். 26ஆம் வசனம் படிங்க. இந்த அக்காலத்துல யோசுவா இந்த எரிகோ பட்டணம், சாபத்தீடான சபிக்கப்பட்ட இந்த எரிகோவை கட்டுகிற மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன். அவன் அதை அஸ்திபாரத்தை போடுகிற நாளிலே மூத்த குமாரன் வாசல்களை வைக்கிற போது இளைய குமாரனை சாபம் கொடுக்க கடவன். சாபம் போடுறான், ஒரு சபிக்கப்பட்ட இடம். நான் இங்க உங்களுக்கு இத சொல்றேன், கவனிக்கிறீங்க. எருசலேமை விட்டு எரிகோவுக்கு போனால் என்ற இடத்துக்கு வாங்க. ஆலயம் வேண்டாம், சர்ச்சுக்கு போகாண்டா, பிரசங்கம் வேண்டாம், பிரேயர் வேண்டாம், கோயிலுக்கு போகாண்டா, பைபிள் படிக்காண்டா, ஜெபம் பண்ணாண்டா, இது வேண்டாம் சொல்லிட்டு உலகத்துக்குள்ள போறதா அவன் தன் இஷ்டத்துக்கு போற வழி. நிறைய இருக்காதுல, பெரிய இருக்காது. அது வந்த போனோம், நான் இருக்கிற மாதிரி காட்டினா போதும் இல்ல, ஹலோ நான் வந்தேன்னு காட்டினா போதும் இல்ல, அப்படி நிறைய பேர் இருக்காங்க. வந்தோன்னு காட்டுறது, இருக்கிறோம் காட்டுறது, ஏதோ வந்த போனேன் ஜபத்துல இருந்த மாதிரி காட்டுறது, ஆசீர்வாதம் உண்டாகிறது இல்ல. இருந்தோம் வந்தோம் போனோம் இருக்கவங்களுக்கு ஆசீர்வாதம் வராது இல்ல. அதுல உண்மையான ஒரு பிடிப்பு, அதுல உண்மையான ஒரு தாகம், அதுல ஒரு பற்றிக்கொண்டு இருக்க வரும்போது
எருசலேமின் வாழ்வை காண்பாய். அல்லேலூயா. எரிகோவுக்கு போறோம், மனம் போல இஷ்டம் போல ஒரு முடிவு. அவன் தன் இஷ்டத்துக்கு போகிற இடம். எரிகோ போகிற வழியில கள்ளர் கையில் அகப்பட்டான். அவனுடைய வஸ்திரங்கள் உரிந்து கொண்டார்கள். அவனுடைய இருந்த உடைமைகளை எடுத்துட்டாங்க, குற்றுயிராக போட்டாங்க. அங்கு காயப்படுத்தி கிடக்கிறான். எப்போதெல்லாம் தேவனுடைய சமூகம் வேண்டாம் வேண்டாம், வெறுப்பு, தேவனுடைய காரியங்கள் மேல ஒரு பிடிப்பு இல்ல, ஆனா ஒரு சும்மா ஒரு பேருக்கு ஒரு கடமையா அப்படி நின்றுட்டு அப்படி போயிடுறது. கடமை இல்லை, அதுல ஆழம் இருக்கு. ஆராதனையில் ஒரு ஆழம் இருக்கிறது, கடமை இல்லை. ஒரு ஊழியத்தில் ஒரு ஆழம் இருக்கிறது, கடமை இல்லை. சத்தமா சொல்லுங்க. அதுல ஆசீர்வாதம் இருக்கு, ஆழம். எருசலேம்ல ஒரு காரியத்தை செய்கிறோம்னா ஆழத்தோட பிடிப்போட நிக்கிறோம், அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எருசலேமின் வாழ்வை காண்போம். எருசலேம்ல தேவ சமூகம் இருக்கிற இடத்துல ஒழுங்கா உறுதியா பற்றி பிடித்து வழிநடத்தல கேட்டு அதற்கு காரியங்களை செய்து முடிக்கிறவர்கள் கட்டப்படுகிறார்கள். ஒரு கடமையா வந்துட்டு அப்படி இப்படி போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு காட்டிட்டு இல்லை. இதுக்கு உலகத்திற்கு நம்ம மேக்சிமம் தேவ சமூகத்துல லகுவான வழி இருக்கு. வாழ்க்கையை கட்டுகிற லகுவான வழிகள் தேவ சமூகத்தில் இருக்கிறது. இது நமக்கு முக்கியமா தெரியாது. ருசி எது ருசியா அதுக்கு பார்த்து போறோம். அது போல உலகத்தின் காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதுல பின்பற்றி நடக்கிற பிள்ளைகள் நிறைய பாதிக்கப்படுறாங்க. நிறைய காயங்களோடு, ஆரோக்கியமற்ற குடும்பங்கள், ஆரோக்கியமற்ற பொருளாதாரங்கள், ஆரோக்கியமற்ற சுகங்கள், ஆரோக்கியமற்ற வீடுகள், ஆரோக்கியமற்ற சமாதான கேடுகள் வீடுகள் நிரம்பி இருக்கிற காரணம் அதுதான். ஆலயத்துக்கு போறதுக்கு ஒரு சின்ன ஒரு சலிப்பு. இன்னைக்கு போகணுமா, சர்ச்சுக்கு போகணுமா? சர்ச்சுக்கு எதுக்கு போறேன்? என் அப்பாவை கற்றுக்கொள்ள. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அக்கிரமம்னா என்ன? அவன் வழி தப்பி தெரிந்தோம், அவன் தந்தன் வழியில் போனோம். நம்ம எல்லாரும் வாசிக்க 53ஆம் அதிகாரத்துக்கு போறோம். ஏசாயா. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி தெரிந்து அவன் தன் வழியில் போனோம். அவன் இஷ்டத்துக்கு போறதுதான். நான் பண்ணுவேன், நீ யார் கேட்கிறது? பைபிள் சொன்னா நான் கேட்கணுமா? ஆண்டவருடைய பிரசங்கம் கேட்கணுமா? கேட்டு நடக்கணுமா? அதுக்கு விளைவு இருக்கு, கண்டிப்பா விளைவு இருக்கு. அன்றைக்கே நான் மாற்றிக்கொண்ட மனதை திருப்பிக் கொண்ட நாளில் இருந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் உண்டாயிருது, தீர்ப்பு உண்டாயிருது. கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு தாகம் இல்ல, வாஞ்சை இல்ல, பிடி இல்ல. ஆனா ஒரு நபராக வந்து உட்கார்ந்து அப்படி ஒரு சும்மா ஒரு கடமைக்கு ஒரு தள்ளிட்டு போறது கிடையாது. நான் ஒரு காரியத்துல, நான் எனக்கு ஒரு தேவ சமூகத்துல இந்த வேலை எனக்கு, இந்த பொறுப்பு எனக்கு, இந்த காரியம் எனக்கு, அந்த பிடிப்பை உறுதியாக்கி கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். எருசலேமின் வாழ்பவர்கள் கண்டிப்பாக உண்டு. அதை தள்ளி விட்டுட்டு மற்றதுக்கெல்லாம் போறேன். அதுதான் எரிகோ. அங்க கள்ளர் கையில் அகப்படுவீங்க, அங்கு நீங்க குற்றுயிராக்கப்படுவீங்க. அங்கு உங்களுக்கு இருக்கிற நன்மைகள் உரிந்து கொள்ளப்படும், வஸ்திரங்கள், ரட்சிப்பின் வஸ்திரம் உரிந்து கொள்ளப்படும். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து அடுத்து வாசனத்தை வாசிப்போம். முடுக்கப்பட்டு இருந்தார், ஆனாலும் நம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மைக்கத்திற்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். 5ஆம் வசனத்துல பாருங்க. நம்முடைய விரோத நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்கள், இது நிறைய பேருக்கு அக்கிரமம் பாவம் அப்படின்னு நம்ம ரொம்ப சாதாரண அது பானம் போல குடிச்சிட்டு போறதானே. இதுல இருந்து நம்ம எச்சரிப்பா இருக்கணும். சும்மா குடிச்சு தேய்க்குவோம், அதெல்லாம் பண்ணி முடிச்சிருவோம். பண்ணி முடிச்ச பிறகு ஐயோ ஐயோ பரிதாபம். நீங்க மட்டும் இல்ல பரிதாபம், உங்க சந்ததி பரிதாபம், உங்க சூழ்நிலை பரிதாபம், காயப்பட்டு கிடக்கிறது.
ஆமென் சொல்லுங்க. உங்க வீடு பரிதாபம், உங்க வீட்டுக்கு நீங்க தான் பரிதாபத்தை உண்டு பண்ணி இருக்கீங்க. கர்த்தர் உங்களை அப்படி வைக்கல. ஐயோ ஆண்டவரே ஆண்டவரே நான் கூப்பிடதான் செய்யறேன், ஆண்டவர் கேட்க மாட்டேங்கிறார். கர்த்தர் உங்களுக்கு அப்படி பண்ணல, அவர் பண்றது இல்ல. நீ பரிதாபமா இரு என்பதில்ல, நீ தான் ரூட்ட மாத்துற. நான் உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன், காயங்களை கட்டுவேன். அதுதான் கர்த்தர். காயங்களை கட்டுகிறது. நான் பண்ண வேண்டியது 2 பேர் உடன்படிக்கைன்னு சொன்னேன். ஒரு கணவர் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ளும் போது மனைவியை சேர்ந்து அந்த உடன்படிக்கை செய்தாதான் அந்த திருமண ஒப்பந்தம். இருவர் இணைந்து வாழ முடியும். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் நான் செய்ய வேண்டிய சில ஒப்பந்தங்கள். அவர் ஒப்பந்தம் பண்றாரு, அவர் உடன்பாடு செய்கிறார். நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன், நான் உனக்கு காயங்களை கட்டுவேன், உன் வாழ்க்கையில இப்ப இருக்கிற நிலைமைகளை மாற்றி கொடுப்பேன். மாற்றி கொடுப்பதற்கு நான் செய்ய வேண்டியது என்ன? மனம் போல போகிறது நிறுத்துறோம், அவனும் தன் வழியை தேடி போகிறது நிறுத்துறோம். ஆமென் சொல்லுகிறேன். அக்கிரமம் என்றால் இனிக்விட்டிஸ்ன்னு வேதம் சொல்லுது. பாவத்தை மட்டுமல்ல, அக்கிரமத்தை மட்டுமல்ல, குற்றத்தையும் தண்டனையும் அவர் மேல சுமத்தினார். கவனிங்க, இப்ப இருக்கிற அடிகள், காயங்கள், பரிதாபங்கள், வாழ்க்கையில கீழே கூனி குறுகி பாதிக்கப்பட்ட, சுகம் பாதிக்கப்பட்டிருக்கு, பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு, நிலமும் பாதிக்கப்பட்டிருக்கு, ஒரு பயமா இருக்கு, எதிர்கால வாழ்க்கை பயமா இருக்கு, பிள்ளைகளை பற்றி பயம் இருக்கு, தொழில்கள் பயமா இருக்கு, பல பிரச்சனைகள் உங்க மனதில் இருக்கிறது என்றால் இதற்கு காரணம் நம்ம ஏற்கனவே பண்ணதனுடைய விளைவுகள். சத்தமா சொல்லுங்க. இந்த விளைவுகள் தான் ஆரோக்கியமற்ற நிலை. இந்த விளைவுகள் தான் உங்களுக்கு காயங்கள். சத்தமா சொல்லுவோமே. இந்த காயங்கள் விலக, இந்த ஆரோக்கியமற்ற சூழ்நிலைகள், வாழ்க்கையில் இருக்கிற நிலைமைகள் மாற பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை என்ன செய்தாரா? நம்முடைய மீறுதல்களை, நம்முடைய மீறுதல் நிமித்து அவர் காயப்படுகிறார். உங்க காயங்களுக்கு பதிலாக அவர் காயப்படுகிறார். இங்கதான் உங்களுடைய லைஃபுக்கு சேஞ்சிங் இருக்கு. லைஃப் சேஞ்சிங், வாழ்க்கையை மாற்றுகிற இடம் சிலுவை. சிலுவை சரியாக புரிந்து கொண்டவர்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு கட்ட முடியும். சிலுவை மரம் உங்க லைஃபையே மாற்றக்கூடிய ஒரு வல்லமையுடைய இடம். சத்தமா சொல்லுங்க. பட்டு போன வாழ்க்கை தொடுக்கப்படக்கூடிய இடம் சிலுவை. நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய பாவங்கள், நான் பண்ணதுனால இது வந்துன்னு யாருக்கும் தெரியாது. நானும் நல்ல போராட்டத்தான் செய்கிறேன், நானும் இதை பண்ணதான் செய்கிறேன், நானும் படாத பாடு இல்லை. அப்படி என்னமா எனக்கு தெரிஞ்ச வித்தை எல்லாம் பண்ணிட்டேன். இல்லங்க, உங்க வித்தையில் நடக்காது. சிலுவை உங்களுக்கு காயங்கள் கட்டும். அல்லேலூயா. சூழ்நிலையை மாற்றும், மனிதனை மாற்றும், வாழ்க்கையை மாற்றும், தரித்திரங்களை மாற்றும், சூழ்நிலையை மாற்றக்கூடிய வல்லமை சிலுவைக்கு இருக்கிறது. அதைத்தான் வேதம் கூப்பிடுகிறது. நான் உங்கள் காயங்களை கட்டுவேன். உங்களுக்கு காயமா இருக்கு, வீட்டு நிலைமையெல்லாம் பரிதாபமா இருக்கு, என் நிலைமை, என் சூழ்நிலை, என் வாழ்க்கை, என் குடும்பம் பரிதாபமா இருக்கு, இந்த காயத்தை நான் கட்டுவேன் என்று கர்த்தர் அழைக்கிறார். அல்லேலூயா. இந்த காயத்தை நான் கட்டுவேன். பரிதாபமா இருக்கீங்க, என் வீட்டு நிலைமை பரிதாபமா இருக்கு, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை பரிதாபமா இருக்கு, நாளைக்கு ஏதாவது என்ன ஆகும் என்று தெரியாமல் இருக்கிறேன். இந்த நிலைமையை மாற்றுகிற ஒரு வல்லமை சிலுவைக்கு இருக்கிறது. ஆமென் சொல்லுவோமா? அவர் நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். கவனிங்க, அக்கிரமங்களை பாவங்களை மட்டும் சுமக்கல, அவர் தண்டனையும் அவர் மேல கொடுக்கப்பட்டது. ஹலோ, பாவங்களை சுமந்தார், அக்கிரமங்களை சுமந்தார், அவர் நம்முடைய மீறுதல்களை சுமந்தார். அவர் மேல என்னுடைய பாவங்களை ஆண்டவரே மேல நான் பாவத்தை போட்டுறேன், என்னை மன்னிச்சோம். அது மட்டும் இல்ல, என்னுடைய அவர் அடிகள் தண்டனை அவர் சுமந்தார் சிலுவையில. சிலுவையில நம்ம அறிய வேண்டிய இன்னொரு முக்கியமானது, எனக்கு மேல இருக்க தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார்.
ஆண்டவர் என்னுடைய தண்டனை ஏற்றுக்கொண்டார். என்னுடைய அடிகள், நான் நொறுக்கப்படுறேன் ஐயா, அதான் காயப்படுறேன், நான் நொறுக்கப்படுறேன். என் சூழ்நிலையை பார்த்து, என் குடும்பத்தை பார்த்து, என் புருஷனை பார்த்து, என் மனைவியை பார்த்து, என் பிள்ளைகளை பார்த்து, என் நோய்களை பார்த்து, என் பொருளாதார பிரச்சனைகளை பார்த்து நான் நொறுக்கப்படுகிறேன், நான் காயப்படுகிறேன், நான் வருத்தப்படுகிறேன், நான் நிர்பந்தமா அழுகிறேன். அந்த அழுகை என்ன செய்யப்பட்டதாம்? அவர் மேல போடப்பட்டதாம். இந்த அழுகை, இதுதான் நம்ம மாற வேண்டிய இடம். சிலுவைக்கு ஏன் நாம் போகணும்? சிலுவையின் உபதேசத்தை ஏன் கேட்கணும்? சிலுவைக்கு நான் ஏன் திரும்பணும்? என்னுடைய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார், என்னுடைய ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டார், என்னுடைய மீறுதலை அவர் ஏற்றுக்கொண்டார். மட்டும் இல்ல, என் மேல விழுந்த தண்டனை, அடி விழுதில்ல, காயப்பட்டு இருக்கமே, இந்த காயங்களை இயேசு எனக்காக ஏற்றுக்கொண்டார். இந்த இடத்துக்கு நீங்க எல்லாரும் மனதை திருப்பினீங்கடா. சிலுவையில் எனக்கு அவர் காயப்பட்டதுனால, எனக்காக அவர் காயப்பட்டதுனால, என்னுடைய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டதுனால என் வீட்டில் இருக்க தண்டனை அவரால் மாற்ற முடியும். என் அடிகளை, காயங்களை அவர் குணமாக்க முடியும். சத்தமா சொல்லுங்க. என் நிலைமைகளை அவரால் மாற்ற முடியும். ரெண்டு அடி கிடையாது, ஒரு தண்டனை ஒண்ணுதான். ஒரு குழந்தைக்கு கவனிங்க, ஸ்கூல் டீச்சர் வந்து தப்பு பண்ணிட்டா அப்படின்னு கூப்பிட்டு நீ வா அப்படின்னு சொல்லி ரெண்டையும் கூப்பிட்டு என்னது 4 சாத்து போட்டாச்சு. ஹெட்மாஸ்டர் வந்து 4 சாத்து சாத்திட்டா, பிரின்சிபல் வந்து 4 சாத்து, அடுத்த கிளாஸ்ல வந்து டீச்சர் அவங்களும் 4 சாத்து. அப்படின்னு என்ன அர்த்தம்? கவனிக்கிறீங்களா? எல்லாரும் அடிக்கிறது இல்ல, இந்த அடிகள் எல்லாம் ஒருவர் எனக்காக ஏற்றுக்கொண்டார். என்னுடைய அடிகளை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். என் இயேசு சிலுவை, அதனால சிலுவையை தியானிக்கணும். சிலுவை மரத்தில் நமக்கு செய்யப்பட்டவர்களை தியானிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். உங்க வாழ்க்கையின் விடுதலை அங்கு இருக்கிறது, அதை விசுவாசிக்கணும். எனக்கு ஆண்டவரே இப்ப விழுந்திருக்கிற இந்த அடிகளை இயேசு சிலுவையில எனக்காக ஏற்றுக்கொண்டார். அவர் காயப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார், அவர் அடிக்கப்பட்டார், அவர் ரத்தம் சிந்தினார், அவர் காயப்பட்டு அவர் மரித்தார். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அவர், நான் சாகாத சாகிறேன். என் வாழ்க்கையில் இருக்கிற பரிதாபம், நான் சாகாத சாகிறேன். என் பிள்ளைகளை நினைச்சு அழுகிறேன், என்ன நினைச்சு, என் வீட்டை நினைச்சு, என் பொருளாதாரம் நினைச்சு அழதான் செய்கிறேன். நான் சாகிறேன். உயிரோடு இருக்கிறதா, ஆனா உயிரோடு இல்ல. நான் சாகாத சாகிறேன், நித்தம் சாகிறேன். ஆண்டவரே, நித்தம் நீ சாக வேண்டாம்பா. உன் காயங்களை நான் ஆற்றேன், உனக்கு ஆரோக்கியத்தை உண்டு பண்ண உன்னுடைய அடிகளை நான் ஏற்றுக்கொண்டேன். இதுதான் சிலுவை பற்றிய அறிவு. அல்லேலூயா. என் வீட்டின் அடிகள், என் குடும்பத்தின் அடிகள், என் பொருளாதார அடிகள், என்னுடைய சூழ்நிலை பாதிக்கப்பட்ட அந்த காயங்கள் எல்லாம் இயேசு எனக்காக சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார், அவர் காயப்பட்டார், அவர் ரத்தம் சிந்தினார், அவர் எனக்காக ஜீவனையே விட்டார். இந்த அலங்கோலமான அடிகள் என் அப்பா ஏற்றுக்கொண்டதுனால ஆண்டவரே, என்னை விட்டு இந்த காயங்களை உன்னால மாற்ற முடியும். நான் செய்ய வேண்டியது நீங்க எனக்கு செய்திருக்கிறீங்க, ஆகினால என் சூழலில் இருக்கிற அந்த காயங்களை உம்மால் மாற்ற முடியும், உம்மால் மாற்ற முடியும். அல்லேலூயா. என் பாதிப்புகளை, என் வறுமைகளை, என் தரித்திரங்களை மாற்ற முடியும். கவனிக்கிறீங்க, பாவத்தினால அடிகள் விளைவதற்கு பதிலுங்க ஒரு சம்பவத்தை உங்களுக்கு கொண்டு வரேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10 முதல் வாசிப்போம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 10 முதல். அதற்கு அவர், சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுது சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள. ஒரு பாவம் செய்துட்டான் காயின், ஒரு பாவம் செய்துட்டான். அந்த பாவத்துக்கு விளைவு நான் சொல்றேன், கவனிங்க, வாசிப்போம். இப்பொழுதும் சகோதரனுடைய ரத்தத்தை கையிலே வாங்கிக் கொள்ள தன்
இந்த பூமியில் நீ இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். ஒரு தப்பு பண்ணிட்டோம், ஒரு பாவம் செய்துட்டோம், ஒரு அக்கிரமத்தை பண்ணிட்டோம், ஒரு மீறிட்டோம், ஒரு கோட்டை கடந்துட்டோம்னா இந்த பூமியில நீ சபிக்கப்பட்டிருப்பாய். சாபம்னா அதெல்லாம் சீரியஸா எடுக்கிறது இல்ல. நிறைய பேர் பண்ற வேலைக்கு நம்ம சாபம் வருது, சாபம் இருக்குன்னு சீரியஸாக நினைக்கிறது இல்ல. அடப்போ அவன் தன் வழியில இஷ்டத்துக்கு போறதுதான், அதெல்லாம் யோசிக்க மாட்டோம். ஆனா அதுதான் ஒரு நாள் பரிதாபமான வாழ்க்கையை கொண்டு கொடுக்கிறது. மனம் போல போய் கொண்டு முடிச்சிட்டோம் லைஃப, பரிதாபமான வாழ்க்கைக்குள்ள வந்துட்டோம். நீ பூமியில சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் இஷ்டத்துக்கு போன, பைபிள் சொன்னதை கேட்க மாட்டேங்க. கர்த்தர் கூப்பிடுற, கர்த்தர் இப்படி சொல்லல, கர்த்தர் இப்படிதான் செய்யணும்னு சொல்றாரு, கேட்க மாட்டேங்கிற. நீ இப்படிதான் நடப்ப, என் இஷ்டம், என் வாழ்க்கை, நான் சம்பாதிக்கிறேன், நான் போறேன், நீ யார் கேட்க, நீ யார் சொல்ல? ஆண்டவர் ஏன் சொல்லணும்? எனக்கு இந்த பைபிள் சொல்ல கேட்கணும், ஏன் இந்த வழி, இந்த பிரசங்கத்தை கேட்கணும்? நான் இஷ்டத்துக்கு போவேன். அல்லேலூயா. வழியில குற்றுயிராக இருக்கிற நிலைமை. எருசலேமை விட்டு, உபதேசங்களை விட்டு, வேதத்தை விட்டு, கர்த்தரை விட்டு வெளியே போய் எரிகோவுக்கு போறேன்னு சொல்லுகிற வழியில் இருக்கிற குற்றுயிராக்கப்பட்ட, உரிந்து கொள்ளப்பட்ட அநேக நன்மைகள் இழந்து போன வாழ்க்கை, ஆசீர்வாதமற்ற ஒரு வாழ்க்கையில விழுந்து கிடக்கிறான். ஒரு விழுந்து கிடக்கிறான். இன்றைக்கு நான் இழந்து இருக்கிறேன் என்றால் மனுஷ பரிதாபம் இல்ல, எனக்கு நான் பார்க்க வேண்டிய சிலுவை, நல்ல சமாரியன் இயேசு. ஆமென் சொல்லுவோமா? அவரை நோக்கி பார்க்கிற போது, அவரிடத்துல கிட்டி சேரும் போது, இந்த சிலுவை மரணத்தை நாம் தியானம் பண்ணுகிற போது என்னுடைய லைஃப்ல மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது. என் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது. அது காயங்களை கட்டுகிறது, ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுகிறது, வீடு மாறுகிறது. ஒரு மனிதனுக்குள் சிலுவை சரியாக வேலை செய்யுமானால் வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளும் மாற்றம் அடைகிறது, வெற்றி வாழ்க்கை துளிர்க்கிறது. சிலுவை. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. பாருங்க, நீ இப்படி பண்ணதுனால நீ பூமியில சபிக்கப்பட்டிருக்க. நம்ம ஒண்ணு பண்ணிட்டு வெளியே தெரியாம நடந்துட்டு இருக்கோம், அடி விழுந்துட்டே இருக்கு, அடி விழுந்துட்டே இருக்கு, கடைசியில பரிதாபமான நிலைக்கு போயிட்டு இருக்கோம். அதான் சபிக்கப்பட்டிருக்கு. நிறைய பிரச்சனை சூழ்ந்து கொண்டிருக்கும், ஒன்னும் தப்ப முடியாது. அது சொல்லப்படுகிற கவனிக்கிறேன். பூமியில நீ சபிக்கப்பட்டிருப்பாய். ஒரு தப்பு பண்ணா சாபம் நம்ம தொடருது. ஒரு தப்புக்கு மன்னிய இல்ல, சிலுவைக்கு போறோம். சிலுவையில் செய்த அவர் செய்ததை பார்க்கணும், அவரை நோக்கி பார்த்து கேட்கணும். ஹலோ, கவனிக்கிறீங்களா? ரொம்ப முக்கியமான இடம். இந்த மாதத்துல நம்ம லெந்து காலத்தை நம்ம அப்படியே அந்த பாரம்பரியத்தை செய்யாட்டாலும் அநேக விஷயங்களில நம் கட்டப்படுதல் நம்முடைய சபையில ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வரணும். பரிதாபமாக வாழ்க்கிற வாழ்க்கையின் ஒரு மாற்றத்தை காண வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? கட்டப்படுதல் உண்டாக வேண்டும். சிலுவை அது கொடுக்குது, சிலுவை அது கிடைக்குது. சிலுவை மரத்தை அசால்ட்டா நினைக்காதீங்க. என் அப்பா எனக்கு அங்க என்னென்னமோ செய்திருக்கிறார், எனக்கு பண்ணியிருக்கிற அந்த நன்மைகள் நான் வரணும், அதை விசுவாசிக்கணும். அதுல ஒரு எழுப்புதல், அதுல ஒரு உறுதியான பற்றுதல். இந்த சிலுவை மரத்தில் எனக்கு செய்யப்பட்ட என் காயங்களாக என் ஆரோக்கியம் உண்டாகிற அந்த இடத்துல நானும் போய் ஆண்டவரை பற்றி பிடித்து, எனக்கு அந்த விடுதலை வேணும்ப்பா, என்னுடைய காயங்கள் மாற்றுகிற வல்லமை உமக்குண்டு, என்னை குணமாக்குகிற ஆரோக்கியப்படுத்துகிற கிருபை உமக்குண்டு, எனக்கு அந்த விடுதலை வேணும். சத்தமா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் 11-12 வசனங்கள் படிங்க. ஆதியாகமம் 4:11-12. சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள நான் வாயை திறந்த இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய். இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும் போது, நீ நிலத்தை பயிரிடுகிற போது அதன் பலனை நீ உனக்கு கூடாது, அது உனக்கு பலன் கொடுக்காது. கவனிக்கிறீங்களா? விவசாயத்துல வருமானம் கிடைக்காது, பலன் கொடுக்காது. எத்தனை போட்டு அடின்னு அடிச்சாலும் விவசாயத்துல பலன் வராது, வேலையில பலன் வராது, தொழில பலன் வராது. கஷ்டப்படுறோம், ராத்திரி போல முது உடையிறோம், இன்னும் கணக்குல உழைப்பு, படாத பாடு வரமாட்டேங்குது, என்ன பண்ணலாம் வரமாட்டேங்குது. கவனிக்கிறீங்க?
உன் நிலத்துல என்ன வராதா? பலன் வராது. நீ நிலத்தை பகிர்ந்தும் போது அது தன் பலனை நீ உனக்கு கொடாது. நீ பூமியில நிலையற்றவனாக அலைவார். ஒரு உறுதியான பிடிப்பே இருக்காது உனக்கு. பாவத்தினுடைய கொடுமைங்க இது. ஆண்டவர் உங்களை வச்சாரு, கடவுள் இப்படி வச்சுட்டாரு. ஏனோ ஆண்டவர் எங்களை இப்படி வச்சுட்டாரு. கடவுள் உங்களை அப்படி வைக்கல. கர்த்தர் நல்ல தெய்வம். நாம் அவன் வழியில போயிட்டோம். பைபிள் சொல்லுதுன்னு கேட்க மாட்டேங்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறாருன்னு கேட்க மாட்டேங்கிறோம். பிரசங்கம் பிடிக்கிறது இல்ல. எருசலேமை விட்டு எரிகோ போயிடுறோம். வழியில மாட்டிக்கிறோம். வழியில மாட்டிக்கிறோம். வேண்டாம் வேண்டாம். நான் தீர்மானம் எடுத்தா இனி உள்ள காரியங்கள் எல்லாம் அழியாம சத்தமா சொல்லுவோமே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ சபிக்கப்பட்டிருப்ப. நிலத்தில் உன் பலன் உனக்கு கிடைக்காது. படிப்பு ஏறாது. ஏன்னா நம்ம பண்ணது அப்படி. பிள்ளைக்கு படிப்பு ஏறாது, கருத்து வராது, பிள்ளைங்க ஆரோக்கியம் அடைகிறது. ஹலோ, கவனிக்கிறீங்களா? தரித்திரம் போகிறது இல்ல, கடன் போகிறது இல்ல, பண பிரச்சனை போறது இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இதெல்லாம் கல்வாரி சிலுவையில இந்த தரித்திரம் எல்லாம் அவர் மேல போடப்பட்டது. எனக்கு வர வேண்டிய சாபம் எல்லாம் அவர் மேல போடப்பட்டது. எனக்காக பரிகார பலி ஆனார். ஆமென் சொல்லுவோமா? என் தொழில் மேல இருந்த அடிகள் எல்லாம் அவர் மேல போடப்பட்டது. என்னுடைய காயங்கள் இயேசு மேல போடப்பட்டது. எனக்காக ஒருவர் காயப்பட்டார். என் கடனை செலுத்த ஒருவர் முன் வந்தார். என் பிரச்சனைகளை முடிவு கட்ட அவர் வந்தார். இந்த ரத்தம் நம்ம வீட்டுல விழணும். இந்த ரத்தம் நான் தப்பு பண்ண உங்க மேல விழணும். இது உணர்வு உண்டாக்கணும், சிந்தனை உண்டாக்கணும், தொட வேண்டும். என் வீட்டின் காயங்கள், வீட்டின் குடும்பத்தின் பிரச்சனைகள், தொழிலின் பிரச்சனைகள், வருமானத்தின் பிரச்சனைகள், பிள்ளைகளின் பாதிப்புகள் இவைகளால் உண்டானது என்று ஒருவன் ஆண்டவரிடத்தில் இயேசு ரத்தத்தை என் மேல ஊற்றுக்கப்பா, என்னை கழுவுங்க, என் மனதையே மாத்துங்க, இனி நான் இப்படி பண்ணக்கூட. அல்லேலூயா. என் வீட்டுல இனிமேல் இப்படிப்பட்ட காயங்கள் வரக்கூடாதப்பா. என் தலைமுறைகள் பாதிக்கப்படக்கூடாதப்பா. ஆண்டவரே, மனமற்ற நிலை வரக்கூடாது. என் உடம்பு பாதிக்கப்படக்கூடாது, என் சுகம் பாதிக்கப்படக்கூடாது. ஆண்டவரே, எனக்கு கண்டோம். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் நான் நொறுக்கப்பட்டு, நான் காயப்பட்டு, நம்ம ரத்தம் தான் செலுத்ததெல்லாம் காணல. நம்ம காயப்பட்டு வீட்டுல கிடக்கிறது யாருக்கும் தெரியாது. நம்ம காயம் இயேசுவின் காயங்களுக்கு ஒப்பிடத்தக்கது. நம்முடைய நொறுக்குதல் அவர் நொறுக்கப்பட்டதை பார்த்தீங்கன்னா, இங்க நொறுக்கி கிடக்கிறதா அவர் நொறுக்கப்படுகிறார். இங்க ரத்த சிந்தி நாசமா ஐயோ அப்போன்னு கதறதுதான் அவர் ரத்த சிந்தினார். அல்லேலூயா. அவர் ஜீவனை மரணம் செத்தா நல்லா இருக்கும். ஏன்டா உயிரோட வாழ்றோம்? எதுக்கு நான் உயிரோட இருக்கிறேன்? அதை பண்ணி பார்க்கிறேன், இதை பண்ணி பார்க்கிறேன், ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. எந்த முன்னேற்றமும் லைஃப் இப்படி இருக்கு, நல்ல ஆரோக்கியமான காலத்துல இப்படி இருக்குமானால் இன்னும் போக எப்படி இருப்பேன்? ஆண்டவரே, எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். சிலுவையின் பக்கம் திரும்புங்க. சும்மா ஏதோ ஒரு ஜோமடிட்டு போறதில்ல, சிலுவைக்கு மெய்யாகவே திரும்பி பாருங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இதுல இருந்து நான் நிறுத்துறேன். கொஞ்சம் நிறைய இருக்கு, நான் நிறுத்திக்கிறேன். அவருடைய சமாதானம் உங்களுக்கு வரும். கவனிக்கிறீங்களா? அவர் நொறுக்கப்பட்டு அவர் மேல நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் போடப்பட்டதுன்னா நமக்கு ஆசீர்வாதம் வரும். நம்ம எல்லாம் வெறுமை இல்லாம தரித்திரத்தை எல்லாம் அவர் மேல அவர் போட்டுக்கொண்டார். தரித்திரரானார். நமக்கு அங்க அடிவாங்க. அல்லேலூயா. அங்க தரித்திரரானா இருந்தார் நம்ம ஐஸ்வர்யம் உள்ளவர்களாகும்படி. இதை நீங்க விசுவாசிக்கப்படணும். இந்த சத்தியங்களுக்குள்ள நீங்க வரணும், உங்க மனதை கொடுக்கணும். நிறைய பேருக்கு இது பிடிக்காது. ஜெபம் பண்ணிட்டு போயிட்டா போதும். ஆண்டவரே ஒரு ஜெபம். ஜெபம் பண்றது தண்ணி குடிக்கிறது தான். எல்லாரும் தண்ணி குடிக்கிறதுல கட்டிக்காரங்க. எல்லாரும் தண்ணி குடிச்சு மொத்தமா வாழ முடியுதா? சாப்பாடு சாப்பிடணும்.
சாப்பாடு வேணும், தண்ணியும் வேணும். வெறும் சாப்பாடு சாப்பிட்டதுனால ஒருத்தர் உயிரோடு இருக்க முடியாது. வெறும் தண்ணி குடிச்சதுனால உயிரோடு இருக்க முடியாது. சாப்பாடு வேணும், சத்தமா சொல்லுங்க. ஆகாரம் வேணும், சத்தியம் வேணும். சத்தியம் இருந்தால் தான் விடுதலை ஆகும். சத்தமா சொல்லுங்க. தண்ணீர் வேணும், ஜெபம் வேணும். கர்த்தரிடத்தில் திரும்பணும். ஆண்டவரே, ஆண்டவரே, அவன் தந்தன் வழியில போய் இஷ்டத்துக்கு ஒரு முடிவெடுத்துட்ட. உலகத்துல எல்லாருக்கும் முடிவெடுக்கிற மாதிரி பண்ணிட்ட ஐயா. வேத வசனங்கள் சொல்றதுக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறேன். கர்த்தர் கூப்பிட்டு பேசுறதுக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறேன். என் இஷ்டம் போல நடந்து நான் கெடுத்துட்டேன் ஐயா. பாதிக்கப்பட்டுட்டேன், காயப்பட்டுட்டேன், ஆரோக்கியத்தை கெடுத்துட்டேன். லைஃப் ஆண்டவரே மாற்றமடைந்து இன்னைக்கு சின்ன பின்னமாக்கிட்டு எனக்கு வர வேண்டிய நன்மைகளை இழந்துட்டப்பா. சுகத்தை இழந்து விட்டேன், பொருளாதாரத்தை இழந்து விட்டேன், சமாதானத்தை இழந்து விட்டேன், நல்ல வாழ்க்கை, நல்ல ஐக்கியங்களை இழந்து விட்டேன், குடும்ப உறவுகளை இழந்து விட்டேன். நம்ம சொல்லுவோம், அவன் நம்மகிட்ட நல்லா இருக்க மாட்டேங்கிறான், பேச மாட்டேங்கிறான், முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறான். ஐயோ, நம்ம பாவங்க, நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய அக்கிரமங்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சிலுவைக்கு போய் பாருங்க, சூழ்நிலைகள் எல்லாம் மாற ஆரம்பிக்கும். சிலுவையின் ரத்தம் எனக்காக நீங்க இந்த அடிக்கப்பட்டது. இன்னும் நம்ம நிறைய விஷயங்களை பார்ப்போம். இந்த சிலுவை தியானம் அநேகருடைய வாழ்க்கை வீட்டை கட்டும். நல்ல நிலைமைகள் உண்டாகும், பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஆமென் சொல்லுவோமா? இது வரைக்கும் நீண்ட காலமாக சுமக்கிற பலவிதமான பாடுகள், பிரச்சனைகள் நம்ம சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்ட இயேசுவின் நாமத்தினால நம்முடைய வீட்டுல மாற்றங்கள் வரும், வரும். சுகம் மாறும், சமாதானத்தில் மாற்றம் வரும், ஆரோக்கியம் வரும், காயங்கள் ஆறும், வீடெல்லாம் திரும்பும். கர்த்தரால நடக்கும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. காலையில நல்லா கவனிக்கிறீங்க, ரொம்ப முக்கியம். என்னுடைய காயங்கள், வீட்டில் இருக்க எல்லாம் பல அடிகள், பல நொறுக்குதல்கள், பல காயங்கள், என்னால விழுந்த தண்டனை அது. நான் என்னுடைய முன்னால விழுந்த ஆக்கினைகள். நான் பண்ணிட்டு எதையோ ஒன்று பேசிட்டு போயிடுவேன், சமாளிச்சு பார்ப்பேன். இன்னும் சமாளிக்க முடியாது, உலகறிஞ்ச ரகசியமா இருக்கும் என் பிரச்சனைகள். அல்லேலூயா. மாற்ற முடியாது. அது மாறணும்னா சிலுவையே, சிலுவை. அல்லேலூயா. சிலுவை மரம் உங்க லைஃபினுடைய அனைத்து காரியங்களுக்கும் மாற்றங்களை கொடுக்கும். மெய்யாகவே அவர் எனக்காக பாடுபட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார், எனக்காக ரத்தம் சிந்தினார், எனக்காக. ஆண்டவரே என்று அவரிடத்துல போய் பாருங்க, ரியல் கன்வர்ஷன் உண்டாகும். மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. நாம் எழுந்திருப்போமா? நாம் ஜெபிக்க போகிறோம்.